அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்திய அரசின் இறையாண்மையை காக்கின்ற ஆர்ப்பாட்டம், நீதி கேட்டு நியாயம் கேட்டு, நீதி கேட்டு நியாயம் கேட்டு, வீதிக்கு வந்த போராட்டம், வீதிக்கு வந்த போராட்டம். அநியாயம், இது அநியாயம். கியான் வாபி மசூதியை, கியான் வாபி மசூதியை அராஜகமாய் அபகரித்தது, அராஜகமாய் அபகரித்தது. ஏற்க முடியாத அநியாயம், ஏற்க முடியாத அநியாயம். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். அரசியல் அமைப்பு சொல்கின்ற, அரசியல் அமைப்பை கொள்கின்ற அராஜகத்தை கண்டிக்கின்றோம், அராஜகத்தை கண்டிக்கின்றோம். நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு. சட்ட புத்தகத்தில் உள்ளபடி, சட்ட புத்தகத்தில் உள்ளபடி நீதி வழங்கு, நீதி வழங்கு. பொய்யை சொல்லி இடித்தானே, பொய்யை சொல்லி இடித்தானே, பாபர் பள்ளியை உடைத்தானே, பாபர் பள்ளியை உடைத்தானே. கியான் வாபி மசூதி நோக்கி, கியான் வாபி மசூதி நோக்கி, கியான் வாபி மசூதி நோக்கி, கியான் வாபி மசூதி நோக்கி, கியான் வாபி மசூதி நோக்கி கியான் வாபி மசூதி நோக்கி அடுத்த குறி வைத்தானே, அடுத்த குறி வைத்தானே, அடுத்த குறி வைத்தானே. அடுத்த குறி வைத்தானே. கியான் வாபி மசூதி நோக்கி, கியான் வாபி மசூதி நோக்கி அடுத்த குறி வைத்தானே. அடுத்த குறி வைத்தானே. கேட்கிறதா, 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 கேட்கிறதா. கேட்கிறதா, கேட்கிறதா. இந்திய மக்களின் கோரிக்கை, இந்திய மக்களின் கோரிக்கை, இந்திய மக்களின் கோரிக்கை இந்திய மக்களின் கோரிக்கை உன் காதுகளுக்கு கேட்கிறதா, உன் காதுகளுக்கு கேட்கிறதா, உன் காதுகளுக்கு கேட்கிறதா. உன் காதுகளுக்கு கேட்கிறதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த கண்டன உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள கியான் வாபி பள்ளிவாசல் புராதனமான இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலினுடைய ஒரு பகுதியை இந்து மக்களுடைய வழிபாட்டுக்காக வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் அனுமதி அளித்ததின் பேரில் இப்பொழுது திறக்கு விடப்பட்டுள்ளது. இந்த கியான் வாபி பள்ளிவாசல் சதி திட்டத்தோடு உள்நோக்கத்தோடு அபகரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே சங்கு பரிவார கும்பல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி வருகின்றார்கள். இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரண காரியங்கள் என்னவென்று சொன்னால், இந்த கியான் வாபி மசூதி என்பது வாரணாசியிலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை முகலாய மன்னர்களாக இருந்த அவுரங்கசீப் இடித்துவிட்டு கட்டியது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். அதற்கு ஆதாரமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கியான் வாபி மசூதியினுடைய உசுகானாவில்
நடுவிலே ஒரு சிவலிங்கம் இருக்கின்றது. கியான்மாவி பள்ளிவாசனுடைய நிலவரைகளிலே கற்சிலைகள், சாமி கற்சிலைகள் இருக்கின்றது. எனவே இந்த மசூதியை இடித்துவிட்டு இதை கோவிலாக அறிவிக்க வேண்டும், மசூதியை இந்து மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு நீதிமன்றத்தை அணுகியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல நமக்கு சில நியாயமான கேள்விகள் இந்த இடத்துல எழுகின்றது. அவுரங்கசீப்பை இவர்கள் இழுப்பதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடிய அந்த முகலாய மன்னர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இந்து மக்களுடைய கோயிலை இடிப்பதையே முழுநேர வேலையாக செய்தார்கள். அதன் காரணத்தினால் இந்தியாவில் இருந்த ஆயிரக்கணக்கான கோயில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே, உள்நோக்கத்தோடு தான் அவுரங்கசீப்பை இழுக்கின்றார்கள். உண்மையிலேயே அவுரங்கசீப் என்பவர் அவர் கோயில்களை இடிக்கக்கூடிய இயல்பு உடையவராக இருந்தாரா என்று சொன்னால், அவுரங்கசீப் இந்த நாட்டை, ஒட்டுமொத்த இந்தியாவையும் 49 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கார். அவர் தன்னுடைய ஆட்சி காலத்திலே தன்னுடைய சாம்ராஜ்யத்தினுடைய முக்கியமான பதவிகளிலே இந்து மக்களை அவர் தளபதி போன்ற முக்கிய பதவிகளிலே அவர் அமர்த்தி இருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் வழிபாட்டு தலங்களுக்கு உதவக்கூடியவர்களாக பல முகலாய மன்னர்கள் இருந்திருக்கின்றார்கள், அவுரங்கசீப் உட்பட. அப்ப இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கும் அவுரங்கசீப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், அவுரங்கசீப் அவர்கள் உத்தரப்பிரதேசம் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்த குழு அவுரங்கசீப் அவர்களை சந்திக்கின்றது. சந்தித்து அன்றைய காலகட்டத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அத்துமீறி உள்ளே நுழைந்து ஒரு பெண்ணை கோவில் கருவறைக்குள்ளே வைத்து ஒரு கூட்டம் கற்பழிக்கின்றார்கள். இப்படி கற்பழித்த காரணத்தினால் அந்த கோயிலுடைய புனிதம் கெட்டுவிட்டது. எனவே மன்னராகிய நீங்கள் இந்த கோவிலை இடித்துவிட்டு எங்களுக்கு இன்னொரு இடத்துல கோவிலை கட்டித்தர வேண்டும் என்று அங்கே வாழ்ந்த இந்து மக்கள் அவுரங்கசீப் மன்னரிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார். அந்த கோரிக்கையை ஏற்று பரிசீலித்து என்ன செய்யறாருனாக்கா, சரி உங்களுக்கு நீங்க சில சட்ட விதிமுறைகள் நடைமுறைகள் வச்சிருக்கிறீங்க, அதன் அடிப்படையில் நான் இடிச்சுட்டு கோயிலை கட்டித்தரேன்னு சொல்லி அவர் அந்த இடத்திலிருந்து கோயிலை இடித்து வேற இடத்துல கட்டி கொடுத்தார் என்பது வரலாற்று பூர்வமான தகவலாக இருக்கின்றது. முகலாய மன்னர்களிலேயே அதிகமான தரவுகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு மன்னருடைய தரவுகள் இருக்குன்னு சொன்னா அது அவுரங்கசீப்புடைய வரலாறு தான். பட்டயங்கள், செப்பேடுகள், இது மாதிரி நிறைய தரவுகள் அவுரங்கசீப்புடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத அங்குலம் அங்குலமாக எழுதி வச்சிருக்கிற காரணத்தினால இவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, அவுரங்கசீப் சம்பந்தமாக விட்டடிக்க முடியாது. வரலாற்று ஆய்வாளர்கள் இது தொடர்பாக நிறைய எதிர்கருத்துக்களை வச்சு இன்னைக்கு சமுதாயத்தில் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அவுரங்கசீப்பை திட்டமிட்டு ஒரு இந்து வெறியராக, கோயில்களை இடிக்கக்கூடியவராக கட்டமைத்து இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று இவர்கள் செய்யக்கூடியது ஒரு திட்டமிட்ட அப்பட்டமான ஒரு பொய் பரப்புரை என்பதை நாட்டு மக்களுக்கு நாம் வெளிச்சம் போட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆலயங்களை இடிக்கிறது அப்படிங்கறத நீங்க கவனிச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த காலத்தில் இருந்த மன்னர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போகும்போது, இந்தியாவுக்குள்ளே பல நாடுகள் இருந்துச்சுல, ஒரு நாட்டு மன்னர், ஒரு இந்து மன்னர் இன்னொரு இந்து மன்னரை போய் அவர் படையெடுப்பார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்னாக்கா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய அதை கஜானாவை பயன்படுத்தினாங்க. நாட்டினுடைய கருவூலங்களை கோயிலுக்கு கீழே தான் பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த கஜானாக்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் ஒரு நடைமுறையா வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கிபி 642
நரசிம்மவர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து மன்னர் என்ன செய்யறாருன்னா, சாளுக்கியர்களை அவர் போர்க்களத்தில் சந்திச்சு அவங்கள ஒழிச்சு கட்டுறாரு. ஒழிச்சு கட்டுறதோடு மட்டும் இல்லாம சாளுக்கியர்களுடைய கோயில்களை அவர் கைப்பற்றி இந்து கோயில்களாக ஆக்கினார் அப்படிங்கறத வரலாற்றுல நம்மால பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்ததுல பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் போனாங்க. பாகிஸ்தான்ல இருந்து இந்துக்கள் இடம்பெயர்ந்து இந்தியாவிற்கு வந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய இரத்த வரலாறு. அப்படி இந்தியாவில இருந்து முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு சிலர் போகக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை எல்லாம் அபகரித்து கோயில்களாக மாற்றிய சம்பவங்களும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹரியானாவை எடுத்துக்கொண்டால் சோனிபாத் என்று சொல்லக்கூடிய நகரில் ஜும்மா மஸ்ஜித் இருந்துச்சு. இன்னைக்கு அதே சோனிபாத் நகரத்தில் அந்த ஜும்மா மசூதி துர்கா கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் வரலாற்று ஆவணங்களில் பதிவுபட்ட விஷயத்தை நம்ம சொல்றோம். அதே ஹரியானாவில் டானாஷர் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் இப்ப பகவான் டனாஷர் கோயிலாக மாற்றப்பட்டு இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 6, 7, 8 நூற்றாண்டுகளில் புத்த சமண மதங்கள் ரொம்ப ஒரு எழுச்சி பெற்ற நிலையில இருந்துச்சு தமிழகத்திலேயே. அதுக்கப்புறம் சைவமும் வைணமும் தலையெடுத்த காலகட்டங்களில் புத்த சமண அடையாளங்களை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு அதை கோயிலாக மாற்றினார்கள். புத்த மதத்தை சேர்ந்தவர்களை கழுவில ஏற்றினார்கள். இது போன்ற ஏராளமான வரலாறுகள் நமக்கு இந்திய வரலாற்றில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு என்ன பொதுவா தெரியுதுன்னு சொன்னா, அந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒரு நாட்டை பிடிக்கக்கூடிய நேரத்தில் நாட்டினுடைய கருவூலங்கள் கோயிலுக்கு கீழே இருந்த காரணத்தினால் தங்கம், வெள்ளி, வைடூரியம் போன்றவைகள் எல்லாம் கோயிலுக்கு கீழே வைத்து பாதுகாத்த காரணத்தினால் கஜானாவை பிடிக்கின்ற நோக்கத்தில் கோயிலை சேர்த்து அளித்தார்கள் அப்படிங்கிறது அந்த காலத்தினுடைய நடைமுறையாக இருந்ததை நம்மால் அறிய முடிகின்றது. அப்ப இந்த ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை ஒரு மத சாயம் பூசி முகலாய மன்னர்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்கின்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு ஒரு மத வெறிய வட இந்தியாவிலே இன்னைக்கு தூண்டி விட்டிருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நாம் கவனிப்பதாக இருந்தால், பாபர் மசூதியுடைய தீர்ப்பு 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து கடைசியாக வழங்கப்பட்ட தீர்ப்புகள் என்ன சொல்றாங்க? பாபர் மசூதி ராம ஜென்ம பூமியாக ஒரு வழக்கு போடப்பட்டு அது தொடர்பாக வந்த இறுதி தீர்ப்பில் இதற்கு முன்னாடி எந்த ஒரு காலகட்டத்திலுமே பாபர் மசூதிக்கு கீழே கோயில் இருந்ததில்லை என்று மிக திட்டவட்டமாக அந்த நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்பில் வழங்குகின்றார்கள். பிறகு எப்படி அது இன்னைக்கு கோயிலா மாறி இருக்கு, எப்படி ராமர் ஆலயம் இன்றைக்கு அங்க கெட்டப்பட்டிருக்கு என்று சொன்னால், யோகாபித்த கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் இந்துக்கள் இதை ஒரு புனித தலமாக நம்புகின்ற காரணத்தினால் இது இந்துக்களுக்கு உரியது என்ற தீர்ப்பை வழங்கினார்கள். எல்லா விதமான சட்ட நெறிமுறைகளையும் தூக்கி காலில் போட்டு மிதிச்சுட்டு தான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். இதை தொடர்ந்து அன்றைய காலகட்டத்திலே இந்த சங்க பரிவார கும்பல்கள் என்ன செஞ்சாங்க? பாபர் மசூதி மட்டும் எங்களுடைய இலக்கு கிடையாது, அடுத்து காசி, அடுத்து மதுரா, இப்படி ஒவ்வொன்றாக 3000 பள்ளிவாசல்களை நாங்க கணக்கெடுத்து வச்சிருக்கிறோம். எல்லா பள்ளிவாசலும் நாங்க உடைத்து கோயில்களாக மாற்றுவோம் என்று அவர்கள் குக்கரித்தார்கள். இன்றைக்கு எதை அவர்கள் சொன்னார்களோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வராங்க. இதுக்கு இடையில 1991-92 பாபர் மசூதி இடிக்கப்படுது. 91 ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வராங்க. என்ன சட்டம் அது? வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது? 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்த நாட்டில எதெல்லாம் வழிபாட்டு தலங்களாக இருக்குதோ, கோவிலாக, மசூதியாக, சர்ச்சாக எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அதே நிலையிலே நீடிக்கணும். இது ஏன் கோயில், இது ஏன் மசூதி, இது ஏன் சர்ச்சு என்று யாரும் எந்த ஒரு வழிபாட்டுக்கும் அவங்க கோரிக்கை வைக்க கூடாது. அப்படி வைக்கிறது வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரானது, பாபர் மசூதியை தவிர. இது ஒண்ணு முன்னாடியே வழக்குக்கு வந்துட்டதுனால இதை தவிர வேற எந்த ஒரு ஆலயத்துக்கும்
இந்த ஒரு சட்டம் பொருந்தாது என்று என்ன செய்யறாங்க, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்குகின்றார்கள். அப்ப பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாக தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் என்பது ஒரு நாட்டிலே ஒரு கலவர சூழல்களை தடுக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான சட்டமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு பாராட்டையும் தெரிவித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருந்தார்கள். அப்ப இந்த நிலையில என்ன செய்யறாங்கன்னா, அந்த சட்டத்தை எல்லாம் மீறக்கூடிய வகையில இன்றைக்கு கியான்வாபி பள்ளிவாசலினுடைய ஒரு பகுதியில அங்க ஒலி செய்யறதுக்காக ஒரு நீரூற்று மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த நீரூற்றை பிடிச்சுக்கிட்டு இதுதான் சிவலிங்கம் என்று சொல்லி ஒரு 5 பெண்கள் சேர்ந்து வழக்கு போடுறாங்க. அது தொடர்பாக தொல்லியல் துறைக்கு விசாரணைக்கு இடப்பட்டு கடைசியில அது வழிபாட்டுக்காக இன்னைக்கு திறந்து விடப்பட்டிருக்குது. இந்த மிகப்பெரிய அநியாயத்தை கண்டித்துதான் இன்றைக்கு நாம இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் நாம நடத்தி கொண்டு வருகின்றோம். இப்ப இந்த மதுரால இந்த நிலைமைன்னு சொன்னா, இப்ப காசியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இதே நிலைமை மதுராக்கு வரும், அடுத்து ஒவ்வொரு ஊருக்கும் போகும், தமிழகத்துக்கும் வரும். இதை அவர்கள் விடக்கூடிய நிலைமையிலே இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கில திட்டமிட்டு சங்க பரிவார கும்பல்கள் அவர்கள் களம் அமைத்து வரக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். இப்ப நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யதார்த்த நிலை என்ன? ஒரு இந்திய குடிமகனாக இருந்து இந்த நாட்டை நேசிக்கின்ற ஒருவனாக இருந்து நான் பார்த்தேன் என்று சொன்னால், ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து நான் இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒரு குடிமகனாக பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த இந்தியாவில் எனக்கு என்னெல்லாம் தெரியுது, நாட்டுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்குது. ஜிடிபின்னு சொல்லுவாங்கல்ல, பொருளாதாரத்தை கணக்கிடக்கூடிய அந்த ஜிடிபியில முன்னாடி நரசிம்மராவுடைய காலகட்டத்தில், மன்மோகன் சிங்குடைய காலகட்டத்தில் இருந்ததை விட பல மடங்கு பொருளாதாரம் சரிஞ்சு கிடக்கு. வட்டி கட்டி கட்டியே இந்திய பொருளாதாரம் நாசமாகிட்டு இருக்கு. ஆளுகின்ற மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஜிஎஸ்டியின் மூலமாக திருப்பூர் போன்ற தொழில் நிறுவனங்கள் எல்லாம் நலிவடைஞ்சு சிறு குறு நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. தவறான விவசாய கொள்கையின் காரணத்தினால் ஒரு பக்கம் விவசாயம் அழிந்து கொண்டு வருது. கல்வியில சரியான முறையில கல்வி விழிப்புணர்வு இல்லாம வட இந்தியாவில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்வி அறிவு பெற்றோருடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. வறுமை கோட்டுக்கு கீழே 40% மேற்பட்ட மக்கள் இன்னும் இந்த நாட்டில் தள்ளாடி கொண்டிருக்கிறாங்க. நாடெங்கிலும் பாத்தீங்கன்னு சொன்னா சாராயம் போதை, கல்லூரி மாணவர்கள் போதையில சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கின்றார்கள். நடுத்தர வர்க்க மக்கள் சாராயத்தில் மூழ்கி பல பெண்கள் தாலி எடுத்து கொண்டு நிற்கின்றார்கள், விதவைகளாக மாறுகின்றார்கள், நோயாளிகளாக மாறுறாங்க. திருட்டு, கொலை, கொள்ள, கற்பழிப்பு நாளுக்கு நாள் என்ன செய்து அதிகமாயிட்டே போகுது. ஒட்டுமொத்தமாக உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளுடைய பட்டியலிலே இந்தியா முக்கியமான டாப் 10 லிஸ்ட்ல இருக்குது. இதான் இந்தியாவுடைய நிலைமை. இப்ப இந்தியாவுடைய நிலைமை இவ்வளவு மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், நான் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கிறேன், ஏன்பா நீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி வந்தீங்க? நாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இன்மையை ஒழிப்போம், இந்தியாவை நாங்க வல்லரசு நாடாக ஆக்கி காட்டுவோம், தேனாரும் பாலாரும் இந்த நாட்டில ஓடும், வெளிநாட்டில பதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஊழல் பணங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம், கருப்பு பணத்தை ஒழிப்போம் அப்படிலாம் சொன்னியப்பா, அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. நான் கேட்கிற மாதிரியே நாட்டில் இருக்கக்கூடிய, நாட்டை நேசிக்கக்கூடிய, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் தேச நலனிலே அக்கறை கொண்டு கேள்வி கேட்டாக்க அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு தெரியுமா? நான் அவங்க சொல்றாங்க, யார் நாட்டை ஆளுகின்றார்களோ இந்த சங்க பரிவார பிஜேபி கும்பல் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க செஞ்ச சாதனை, நாங்க குஜராத்தில் 2000 பேரை நாங்க படுகொலை செஞ்சோம், கர்ப்பிணி பெண்களை நாங்க வைத்த கீறி நாங்க படுகொலை செஞ்சோம், முஸ்லிம்களை ஓட ஓட துள்ள துடிக்க நாங்க தான் வெட்டணும். குஜராத்தில் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த நாட்டிலே நாங்கள் எங்க நினைத்தாலும் கூட கலவரத்தை செய்வோம். டெல்லியில செஞ்சோம், மும்பையில செஞ்சோம், கோயம்புத்தூர்ல பண்ணோம், பீவண்டியில செஞ்சோம், பாகல்பூர்ல நாங்க தான் கலவரம் பண்ணோம். நாங்கள் கலவரம் பண்ணாத ஏரியாவே இந்த நாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
அப்படி ஒரு கலவர மன்னர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றாங்க. என்னடா இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டா கலவரம் மன்னன் சொல்ற. அடுத்து அந்த கலவரம் செஞ்சு கற்பழிச்சானே அந்த குற்றவாளிகளை அவங்களை என்ன செய்யற நீதிமன்ற காவல்ல இருந்து அவங்களை விடுதலை பண்ணி அழகா நைசா வெளியே அனுப்புற. வேற என்னடா செஞ்சேன்னு கேட்டால் அது பாத்தீங்கன்னாக்கா கோயில் கருவறையில வச்சு ஆசிபா என்று சொல்லக்கூடிய பெண்ணை நாங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணோம். ஒரு 8 வயது சிறுமிய நீங்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய கோவில்ல வைத்துக் கொண்டு நாங்க கற்பழிப்பு, இதான் சாதனை. சாதனை என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அடுத்து வேற என்னப்பா பண்ண? நான் முஸ்லிம் மாணவிகளை கர்நாடகாவில் முகத்திரை போடுறாங்கன்ற பேர்ல, யூனிஃபார்ம் என்ற பேர்ல அவங்கள படிக்க விடாம 10,000 மாணவிகளை நடுத்தருவில் நிக்க வச்சேன். உணவு விஷயத்துல மாடுகளை வதை செய்கின்றார்கள், எங்களுடைய கடவுளர்களை கொள்கின்றார்கள் என்ற பேர்ல ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தோடு ரோட்ல நின்று ஆட்டுக்கறியை கொண்டு போனா கூட இவன் மாட்டுக்கறியை கொண்டு போறான்னு சொல்லி அடித்தே கொன்றேன். அகலாக் போன்றவர்களை நாங்க படுகொலை பண்ணோம். இதற்காக போராடினார்கள் என்று சொன்னால் புல்டோசரை வச்சு முஸ்லிம்களுடைய வீடுகளை இடிப்போம். இப்ப நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம்ல, நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள வீட்டை இடிச்சிருவோம். வட இந்தியாவில் இன்னைக்கு அதான் நிலைமை. யாரெல்லாம் போராடுகின்றார்களோ அவர்களை புல்டோசரை வைத்து வீட்டை நாங்கள் இடிப்போம். கும்பல் கும்பலாக கூடி படுகொலை செய்வோம். அந்த படுகொலைய வீடியோ எடுத்து நாங்களே சோசியல் மீடியாவில் பேஸ்புக்ல போடுவோம், யூடியூப்ல போடுவோம். சிஏஏ என்ஆர்சி சட்டங்கள் மூலமாக இந்திய மக்களை, இந்த நாட்டிலே முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு நாங்கள் அகதிகளாக ஆக்க திட்டமிட்டிருக்கோம். முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். யூனிஃபார்ம் சிவில் கோடு என்கின்ற ஒன்றை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். மொத்தத்தில் இந்த நாட்டில முஸ்லிம்களை நாங்கள் ஒழித்து கட்டுவதுதான் எங்களுடைய முக்கிய. ஆம்புலன்ஸ் வருது, வழி விட்டுருங்க, வழி விட்டு இல்லைங்கம்மா. ஆம்புலன்ஸ் வருது, அதுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. வழி விட்டு ஓரமா நில்லுங்க, கொஞ்சம் ஓரமா ஒதுங்கிங்க, வேகமா கொண்டு போங்க. சரி, ஒன்றும் இல்லை, கவனிங்க. சும்மா மயக்கம் போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. மொத்தத்துக்கு நாங்கள் முஸ்லிம்களை இந்த நாட்டில ஒழித்து கட்டி விடுவோம் அப்படின்றாங்க. எப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, ஒரு இந்திய குடிமகனாக இருந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணீங்க என்று கேட்டால், முஸ்லிம்களை அடிச்சேன், உதைச்சேன், அவங்கள நான் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தேன், பாபர் மசூதி பள்ளிவாசல் இடிச்சேன், கேன்மாபி மசூதியை இடிக்க போனேன், இதுதான் நீ செய்யக்கூடிய சாதனையா என்று பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டு, அப்ப உன்னுடைய நோக்கம் வேறமாக இருக்குது. நாட்டை வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லாம உனக்கு வேற ஒரு அஜெண்டா, வேற ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ள முடியுது. அப்ப இந்த சங்கு பரிவார கும்பல்கள்ட்ட இன்னைக்கு நாடு மாட்டிக்கொண்டு சிக்கி சீரழிகின்றது என்று சொன்னால், இவருடைய நோக்கம் என்ன, இவருடைய திட்டம் என்ன என்று உள்ளக்க நாம ஆழ்ந்து கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், இவர்கள் இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்க வேண்டும், இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் அமைக்க போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். என்ன இந்து ராஷ்டிரம்? இந்த இந்து ராஷ்டிரத்தின் மூலமாக இவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள்? இந்து ராஷ்டிரத்தை அமைக்க போகின்றோம் என்று சொன்னால் அதனால என்ன லாபம்? இந்து மக்கள் சந்தோஷப்பட்டுக்கலாமா? பாய்கள் எல்லாம் வெளியேற்றிட்டாங்கன்னு சொன்னா, அப்ப இந்து ராஷ்டிரத்தின் மூலமாக நாம எல்லாம் இந்த நாட்டில் நல்லா இருக்கலாம் என்று நாம எல்லாம் சேர்ந்து கனவு கொன்ற கூடாது. இந்து ராஷ்டிரம் என்று சொன்னால் அது யாருக்கான நாடாக இருக்கும்? உயர் ஜாதி இந்துக்கள் என்று அறியப்படக்கூடிய அவர்கள் மட்டும் இந்த நாட்டில் ஆளுகின்ற வர்க்கமாக இருப்பார்கள். இன்றைக்கு முதல் கட்டமாக முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற அஜெண்டாவை முதல்ல எடுத்திருக்கிறாங்க. நான் சொல்றது கதையோ கற்பனையோ இல்லை. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாம்பரத்தில் பிரவீன் தொக்காடியா அன்றைய காலத்தில் இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்த பிரவீன் தொக்காடியா ஒரு மீட்டிங்ல பேசி, இன்னைக்கு வரைக்கும் ஆதாரம் இருக்கு. அதுல பிரவீன் தொக்காடியா என்ன பேசுறாரு? சூலாயுதத்தை காட்டுறாரு. சூலாயுதத்தில் 3 முனைகள் இருக்கும்.
ஒரு முனை முஸ்லிம்களுக்கு உரியது, ஒரு முனை கிறிஸ்துவர்களுக்கு உரியது, ஒரு முனை தலித்துகளுக்கு உரியது. இந்த 3 முனைகளால் இவர்களை நாம் கொன்றொழிக்க வேண்டும், இதன் மூலமாகத்தான் இந்து ராஷ்டிரத்தை அமைக்க முடியும் என்ற சித்தாந்தத்துக்குள்ள ஆரம்பத்தில் வந்தாங்க. ஆனால் இந்த சித்தாந்தத்தின் மூலமாக அவர்களுக்கு ஓட்டு வந்து கிடைக்கல. முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள் தான் இந்த நாட்டில் 50% மேல இருக்கிறோம். அப்ப அவங்களால என்ன செய்ய முடியல, அரசியலை ஜெயிக்க முடியல என்ற ஒரு சூழல் வந்தவுடனே அப்ப அதை அப்படியே கொஞ்சமா டைலூட் பண்ணிட்டு முஸ்லிம்களை கொன்று குவிப்பதைத்தான் தன்னுடைய சித்தாந்தமாக இன்றைக்கு கையில முதல் கட்டமா வச்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவர்கள், அப்படியே தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் என்று தங்களுடைய அஜெண்டாவை அவர்கள் விரிவுபடுத்துவார்கள். இதைத்தான் அவங்க என்ன செய்றாங்க, இந்து ராஷ்டிரா என்ற பெயரில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த செயல் திட்டம் அமலுக்கு வந்துச்சுன்னு சொன்னா என்ன மாதிரியான சூழல் எதிர்காலத்தில் அமையும்? ஏற்கனவே தமிழகத்தில் என்ன சூழல் இருந்து, இந்தியா முழுவதும் விட்டுருங்க, தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் என்ன நிலைமை இருந்தது? இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஒரு தெருவில் தாழ்த்தப்பட்ட இந்து மக்கள் நடந்து போக முடியாது. உயர் ஜாதி மக்கள் எந்த தெருவில் இருக்கிறாங்களோ அந்த தெருவில் நடந்து போகுவதற்கு கூட அனுமதி கிடையாது. குளத்துல, பொது குளத்துல தண்ணீர் குடிப்பதற்கு அனுமதி கிடையாது. தோல்ல துண்டு போட முடியாது. என் அருமை தாழ்த்தப்பட்ட இந்து சமுதாய மக்கள் மார்புல அவங்க ஜாக்கெட் போட முடியாது. ஜாக்கெட் போட வேண்டும் என்று சொன்னால், தோல் சீலை அணைய வேண்டும் என்று சொன்னால் முளைவரி என்கின்ற ஒன்றை அவங்க கட்டணும். இதெல்லாம் வச்சிருந்தாங்க சட்டமா. ஒரு பாப்பா என்ன தப்பு செஞ்சாலும் அவனுக்கு தண்டனை இல்லை சட்டத்துல. இதெல்லாம் ஒரு சட்டமா? ஒரு கணவன் இறந்து விட்டால் உடனடியாக பெண் என்ன செய்யணும், உடன்கட்டை ஏற வேண்டும். இப்படியெல்லாம் மோசமான கொடுமையான சட்டங்களை எழுதி வைத்திருந்தார்கள். தலித்துகள் என்பவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அவர்கள் காலம் முழுதும் சூத்திரர்களாக இருந்து கொண்டு அவர்கள் பிராமணர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய சட்டங்களாக எடுத்து வைத்திருந்த நிலையை நாம பார்க்கிறோம். அதே கற்காலத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்து வருகின்றார்கள். இன்னைக்கு பாருங்க, ஜனாதிபதி ரேஞ்சுக்கு முர்மு அவர்கள் இருக்கிறாங்க, நாட்டினுடைய முதல் குடிமகள். அவங்க நிலைமை என்ன? பாராளுமன்றத்தை கட்டி உள்ளக்க போனாங்களே, முர்மு உள்ளக்க போக முடிஞ்சதா? போக முடியல. காரணம் என்ன? சனாதனத்தின் அடிப்படையில், இந்து தர்மத்தின் அடிப்படையில் நீ ஒரு தாழ்த்தப்பட்ட பெண், நாட்டுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் முதல் குடிமகனாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த காரணத்தினால் நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைவதற்கு அனுமதி கிடையாது. இதைத்தான் கொண்டு வர போறாங்க. இந்து ராஷ்டிரத்தை அமைப்போம் என்று சொன்னால் இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்ட நெறிமுறைகளையும் அவர்கள் மதிப்பதற்கு தயாராக இல்லை. இப்ப 1991 இருந்து இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை மதிக்கிறாங்களா? அதையெல்லாம் காலில் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு மாவட்ட நீதிமன்றங்கள், வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. இதை எதிர்த்து அப்பீலுக்காக, ஸ்டே வாங்குறதுக்காக அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு போனா ஸ்டே கொடுக்கிறதுக்கு ஹைகோர்ட் மறுக்கிறான். உச்ச நீதிமன்றம் என்ன செய்யுது? நாட்டில வாழக்கூடிய ஒரு குடிமகன் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதற்காக நீதி கேட்டு கடைசியாக போகக்கூடிய புகலிடம்தான் நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே உரிய சட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட எல்லா நெறிமுறைகளையுமே காலில் தூக்கி போட்டு மிதித்து விட்டு இன்றைக்கு வழிபாட்டுக்கு திறந்து விட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த நாட்டில உரிய முறையில நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போனால் நியாயம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது என்பதை பாபர் மசூதியுடைய தீர்ப்பு சொல்லிடுச்சு. இன்னைக்கு அதை தொடர்ந்து என்ன செய்யறாங்க? கியான்வாபி மசூதியுடைய விஷயத்தில் ஆளுகின்ற அரசும் நீதிமன்றங்களும்
மிகப்பெரிய அநீதியை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இழைக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த நிலை நீடிக்கும் என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியிருக்கும்? நம்முடைய கரத்தை கொண்டு நாமே பாதுகாக்கக்கூடிய நிலையை நாம் அடைவோம். வட இந்தியாவில் காட்டக்கூடிய பூச்சாண்டிகளை தமிழகத்தினுடைய பள்ளிவாசலுக்கு நீங்கள் காட்டுவீர்கள் என்று சொன்னால் உரிய முறையில தக்க முறையில பதிலடியை கொடுப்போம். ஏன் நம்பி 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 வட இந்தியாவில் சட்ட ரீதியாக, நியாய ரீதியாக, தர்ம ரீதியாக எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டாங்க. எந்த ஒரு நெறிமுறைகளையுமே மதிக்க தயாரில்லை. பள்ளிவாசலை இடித்து விட்டால் இஸ்லாத்தை அழிச்சு விட முடியுமா? பள்ளிவாசல் என்பது வழிபாட்டு தலம். ஆனால் இஸ்லாம் என்பது எங்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு உண்டான வாய்ப்பும் வசதியும் இறைவன் ஏற்படுத்தி தருவான் என்று சொன்னால் இந்த தமிழகத்திலே எங்களுடைய வழிபாட்டு தலங்களிலே நீங்கள் கை வைப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கான சின்ன ஒரு முயற்சி எடுப்பீர்கள் என்று சொன்னால் அதற்காக உயிரை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருப்போம். உயிர் என்பது உங்களுக்கு வேணா பெருசா இருக்கலாம். நீங்கள் வாழ்வதற்காகவே இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, சாகுவதற்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இது. மரணத்தை முத்தமிட்டு கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இது. தமிழகத்திலே இறை இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சில்மிஷ செயல்களும் தமிழகத்தில் வந்துவிடாத அளவிற்குண்டான பாதுகாப்பை ஆளுகின்ற அரசாங்கங்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்த ஒரு எதிர்ப்பை, இந்த ஒரு புரட்சி தீ ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பற்றி எரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக.